தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இன்றைய திருப்பலியானது உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனைப்படக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ஆரோக்கிய சுவாமி அவருடைய குடும்பத்தில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ஏபி முத்து குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும், மரியநாத முதலியார் அவருடைய ஆன்மாவுக்காகவும், மேலும் மூளையில் உள்ள ஒரு கட்டி குணமாவதற்கு ஆகவும் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியாராகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமையுண்டு. நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, நீர் நல்லவர், என்னை மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர்,
ஆண்டவரே நீர் எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஆண்டவரே நீர் எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் எளியவன் நானே, என் உயிரை காத்தருளும். ஏனெனில் எளியவன் நானே, என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே நீர் நல்லவர், என்னை மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், என்னை மன்னிப்பவர். ஏனெனில் நான் மீது நம்பிக்கை வைத்து உள்ளே. ஏனெனில் நான் மீது நம்பிக்கை வைத்து உள்ளேன். ஏனெனில் நீரே நல்லவர், என் பாவத்தை மன்னிப்பவர். ஏனெனில் நீரே நல்லவர், என் பாவத்தை மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், என்னை மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர், என்னை மன்னிப்பவர். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம்.
ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டார். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாட்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்? அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாட்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, 1884 ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அன்று இருந்த திருத்தந்தை லியோ 13ஆம் லியோ என்ற திருத்தந்தை திருப்பலி நிறைவேற்றி முடித்த பிறகு திடீரென மயக்கமுறக்கூடிய நிலையில் விழுந்தார். அப்படி விழுந்த பிறகு அவருக்கு ஒரு காட்சி கொடுக்கப்பட்டது. அந்த காட்சியில் இறைமகன் இயேசு சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போலவும் அங்கு ஒரு சாத்தான் வந்து இயேசுவிடம் முறையிடுகின்றது. அது எப்படிப்பட்ட முறையாக இருக்கிறது என்றால், நாம் யோபுவின் புத்தகத்தில் வாசிப்பது போல, யோபுவை சோதித்தது போல இறைமகன் இயேசுவை அந்த சாத்தான் சோதிக்கின்றது. எப்படியாக? எனக்கு இன்னும் 100 ஆண்டுகள் கொடுங்கள், இந்த 100 ஆண்டுகளில் கத்தோலிக்க திருச்சபையை நான் முற்றிலுமாக உடைத்து விடுவேன் என்று அந்த சாத்தானானவன் இயேசுவிடம் சவால் விடுகின்றான். உடனே இயேசுவும், நீ உன்னுடைய சோதனையை தொடங்கு என்று கூறிவிட்டு முடித்தவுடன் இந்த காட்சி நிறைவு பெறுகின்றது. இதை கண்ட பிறகு திருத்தந்தை 13ஆம் லியோ எப்படியாவது நம்முடைய திருச்சபை, இறைமகன் இயேசு கட்டிய அந்த திருச்சபையை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக அப்பொழுது புனித மிக்கேல் உடைய ஜெபத்தை தயாரித்து ஒவ்வொரு திருப்பலியும் உலகம் முழுவதும் நிறைவேற்றப்படும் போது திருப்பலி முடிந்த பிறகு இந்த ஜெபத்தை சொல்ல வேண்டும் என்று பிரகடனப்படுத்தினார். அப்படியாக பல ஆண்டுகளாக இந்த ஜெபம் ஒவ்வொரு திருப்பலி முடிந்த பிறகும் ஒவ்வொரு கோயிலிலும் சொல்லப்பட்டு வந்தது. உண்மை இருக்கின்றது என்றால் பொய்மையும் இருக்கின்றது. ஒளி இருக்கின்றது என்றால் இருளும் இருக்கின்றது. அன்பு இருக்கின்றது என்றால் பகைமையும் இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் பல வேளைகளில் தூய ஆவி இருக்கின்றது என்றால் தீய ஆவியும் இருக்கின்றது. இயேசு இறைவனுடைய கடவுள் ஒரே மகன் என்று இருக்கின்றார் என்று நம்புவது போல் சாத்தானும் இருக்கின்றது என்பதை நாம் நம்ப மறக்கின்றோம். திருத்தந்தை, இப்பொழுது உள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவரும் கூறுகின்றார், டெவில், அதாவது சாத்தான் என்பது வெறும் ஒரு சொல் கிடையாது,
உண்மையாக வாழக்கூடிய ஒரு என்டிட்டி. எப்படி நாம் சம்மனஸ் இருக்கின்றது என்று விசுவசிக்கின்றோமோ அதுபோலவே சாத்தானும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இதை நாம் அறியாமல் இருக்கும்போது, அதை பற்றி தெரியாமல் அது ஒரு வெறுமனே இருக்கின்றது, யாரோ பேசுகின்றார்கள் என்று நாம் கூறுகின்றோம். அது உண்மை அல்ல அன்புக்குரியவர்களே. ஒளி இருக்கும்போது இருள் அங்கு இருக்க முடியாது. எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறை பணியை செய்ய அவர் ஆரம்பித்து சென்று கொண்டிருந்தாரோ, அப்பொழுதெல்லாம் எங்கெங்கு சாத்தான் இருந்தானோ அவன் கூச்சலிட்டு கொண்டு ஓடினான். ஏனென்றால் உண்மையான உலகின் ஒளி இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த தீய ஆவியானவான சாத்தான் இருக்க முடியவில்லை, விரண்டு எடுத்து ஓடியது. ஆக உண்மையான ஒளியில் நிறைக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்வில் மட்டுமல்ல, யாருடைய வாழ்வில் சாத்தான் இருந்தாலும் அதை விரட்டுவதற்கு நாம் முனைப்பெடுப்போம். ஆனால் உண்மையிலேயே ரியாலிட்டி என்ன ஆகுது? ஐயோ சாத்தான் சொன்னா நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனுமதிக்கக்கூடாத ஒரு சக்தி அன்புக்குரியவர்களே. இறைவனுடைய பிள்ளைகளாக இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டதால் நாம் இறைவனுடைய பிள்ளைகளாகத்தான் வாழ வேண்டும். அதுதான் இறைவன் நம்மிடம் ஆசிக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைவன் கூறுகின்றார், விதைக்கக்கூடியவன் கோதுமை விதையை மட்டும்தான் விதைத்தான். அதில் எப்படி களை வந்தது என்று அந்த வேலை ஆட்களுக்கு தெரியவில்லை. இதையே நாம் தொடக்க நூலில் பயன்படுத்தும் போது, தொடக்க நூலில் இறைவன் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு எல்லாமே படைத்த எல்லாமே நல்லது என கண்டார். அந்த நல்லது என்ற கண்ட அந்த நல்ல பொருட்களில், நல்ல ஆட்களில் எப்படி சாத்தான் உள்ளே வந்தான், சாத்தான் எவ்வாறு உள்ளே வந்தான் என்பதை பற்றி நம்முடைய பைபிளில் எழுதப்படவில்லை என்றாலும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை, நம்முடைய விசுவாசம் அதை ஆங்கிலத்தில் கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், அது பெரிய ஒரு புக்காக எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் நம்பர் 395 395 வரை நாம் வாசித்தால் எப்படி அந்த லூசிஃபர் என்பவருடைய உண்மையான விளக்கம் ஒளியை தாங்கக்கூடியவர். அப்பொழுது கடவுளுடைய அருகிலிருந்து அந்த ஒளியை தாங்கிக் கொண்டிருந்த ஒரு வானதூதர் தான் லூசிஃபர். அந்த வானதூதர் அந்த ஒளியை கண்டு நானும் கடவுளுடைய அதிகமான வெளிச்சத்தில் இருக்கின்றேன், நான் மிகவும் அழகாக இருக்கின்றேன் என்று பெருமை பாராட்ட ஆரம்பித்ததோ அன்று கடவுளால் சபிக்கப்பட்டு சாத்தானாக மாற்றப்பட்டான். ஆக ஒரு ஒளியை கொண்டு கடவுளோடு இணைந்து இருந்த ஒரு சமனசு சாத்தானாக மாற்றப்பட்டு, அது என்றுமே சாத்தானுடைய சக்தியை பயன்படுத்தி கொண்டு இந்த உலகம் முடியும் வரை அது மாறாது. எனவே இந்த சாத்தான் எப்படியாவது உலகில் உள்ள மக்களை தன் வயப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் துடித்து கொண்டு இருக்கின்றது. இதை நாம் உணர வேண்டும். எனவே இந்த சாத்தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது என்பதை நாம் நம்ப வேண்டும். அது நம்மை இறைவனை விட்டு தூரே அதன் பக்கம் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய சக்தி இருக்கின்றது என்பதை நம்ப வேண்டும். ஆனால் அதை பற்றி நாம் பயப்படக்கூடாது. பயம் நம்முடைய வாழ்வில் வரும்போது விசுவாசம் நம் வாழ்வை விட்டு அகன்று செல்லுவிடும். எனவே இறைமகன் இயேசு நமக்கு அந்த பயத்தை எடுப்பதற்காகத்தான் திருமுழுக்கு கொடுக்கும் போதே அந்த திருமுழுக்கில் ஒரு ஜெபம் சொல்லப்படுகின்றது, பேயை ஓட்டக்கூடிய ஜெபம். அது ஒவ்வொரு குழந்தைக்கும் திருமுழுக்கு கொடுக்கும் போது அந்த ஜெபத்தை சொல்லி பேய் நம்முடைய வாழ்வை விட்டு ஓட வேண்டும் என்று ஜெபித்து நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம். அதே விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் இந்த சாத்தான் வருகின்றது என்று அதை பற்றி நாம் கேள்விப்படும் போது நாம் அதை பற்றி பயப்படுகின்றோம். ஏனென்றால் அதை பற்றி நாம் தெரியாமல் இருக்கின்றோம். அதை ஓட்டக்கூடிய வல்லமையை இயேசு நமக்கு தந்திருக்கின்றார் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை இப்படித்தான் போர்வில்லியில் இருக்கக்கூடிய கருணா மருத்துவமனையில் ஒரு பெண் இந்து பெண்ணானவள் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு குருவானவர் அந்த பெண்ணுக்காக ஜெபம் செய்வதற்காக வேறு நோயாளிகளுக்காக ஜெபிக்கும் போது அந்த பெண்ணுக்கும் ஜெபம் செய்வதற்காக அங்கிருந்த சிஸ்டர்ஸ் அந்த ஃபாதரை கூப்பிட்டு, ஃபாதர் இந்த பெண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே இந்த ஃபாதர் அந்த பெண்ணுக்காக ஜெபம் பண்ண போகும்போதே இந்த ஃபாதருக்கு மனசில் பயம், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கிறாங்க சொல்லிட்டு ஜெபிக்கிறதுக்காக கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே அந்த பெண்மணி ஆனவள் உரக்க குரலில் சத்தமிட்டாள். அந்த சத்தத்தை கேட்டவுடன் அந்த குருவானவரும் அங்கு இருக்கக்கூடிய நர்ஸு, அங்கே உள்ள சிஸ்டர்ஸ் எல்லோருமே அந்த அறையை விட்டு ஓடிவிட்டார்கள். அறையை விட்டு ஓடிவிட்டு மீண்டும் எட்டி பார்ப்பதற்காக அங்கு சென்ற உடனேயே அந்த பெண்மணியானவள் அந்த குருவானவரை பார்த்து, டர்கியானா தூது டர்கியானா அப்படி அந்த பெண் அந்த ஃபாதர்கிட்ட சொல்கிறான். இந்த டர்கியானான்னா ஹிந்தி, அது என்னன்னு சொன்னால் பயந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியானவள் அந்த குருவானவரிடம் கேட்கின்றான். உடனேயே அந்த குருவானவர், ஆமாம் நான் பயந்துட்டேன், ஜெபம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார், ஃபாதர் இப்படி ஒரு இது இருக்குது. நான் சொன்னேன், ஃபாதர் ஆண்டோ ப்ரேயர் பண்ணுவார், நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னை பற்றி உள்ள பெருமைக்காக இல்லை, ஆனால் குருவானவராக இருக்கக்கூடியவர், சிஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அங்கு கிறிஸ்தவ நர்ஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஓடுறாங்க. ஏனென்றால் இறைமகன் இயேசு என்னோடு இருக்கின்றார், அவர் இந்த பேயை ஓட்டக்கூடிய சக்தி படைத்தவர் என்பதை நாம் நம்பவில்லை. இயேசுடைய ஆற்றல் சாத்தானுடைய ஆற்றலை விட மிகுதியானது, சக்தி வாய்ந்தது என்பதை நாம் விசுவசிக்கவில்லை. அப்படி விசுவசித்திருந்தால் நாம் அந்த பேயை ஓட்டிவிட்டு மக்களை இறைவன் பாதம் கொண்டு வருவோம். அதே பெண்மணியை நான் ஜெப கூட்டத்துக்கு கூப்பிட்டேன், வாங்கம்மா அந்த பிள்ளைங்களோட சேர்த்து ஜெப கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் இருந்த முன்ன பங்கில் ஜெப கூட்டம் நடக்கும். இந்த ஜெப கூட்டத்தில் நற்கருணையை எழுந்தேற்ற வைத்து ஜெபிக்க ஆரம்பித்த முதல் வாரத்தில் நேரத்தில் அவங்க கூக்குரல் இடுறாங்க. ஒரு வாரம் ஓடிச்சு, 2வது வாரமும் அதே தான் செஞ்சாங்க. 3வது வாரத்தில் ஜெப கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய சேர் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா மக்களும் நற்கருணையை பார்ப்பதற்கு பதிலாக அந்த பெண் செய்யக்கூடிய எல்லா விதமான அவருடைய செய்யக்கூடியதை பார்த்து கொண்டு கடவுளிடம் உள்ள விசுவாசத்தை, அவரை பார்க்கக்கூடியதை மறந்துவிட்டு சாத்தான் மீது உள்ள பயத்தில் மேலும் மேலும் ஆழ்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது நான் கூறினேன், இறைமகன் இயேசு நற்கருணையில் எழுந்திருக்கின்றார். எனவே அந்த பெண்மணியை பார்க்க வேண்டாம், இயேசுவை உற்று நோக்குவோம், இயேசுவை துதிப்போம், ஜெபிப்போம் என்று நாங்கள் சாத்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்தோமோ உடனே அது ஓடிவிட்டது. எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து சாத்தானை விரட்ட வேண்டும் என்று சென்றாரோ அப்பொழுது இந்த சாத்தான் பேச்சு கொடுக்கின்றது, எனக்கு தெரியும் நீ கடவுளுடைய மகன் என்று. அதற்கு இயேசு எதுவுமே சொல்லவில்லை, அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா சாத்தானுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. இந்த சாத்தான் என்பது எப்படி வரும்? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது? பொறாமை, வஞ்சகம், பெருமை, இப்படி எல்லா பாவங்களும் சிறிது சிறிதாக இருக்கும்போது அது குட்டி சாத்தானாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக அதுவே நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக வரும்போது அது நம்மை ஆட்கொண்டு விடும். அதனால்தான் இறைமகன் இயேசு கூறுகின்றார், நீங்கள் எல்லோரும் நான் தேர்ந்து கொண்ட இனம், என்னுடைய கூட்டம். எனவே
என்னோடு இணைந்து வாருங்கள், ஜெபத்தில் இணைந்திருங்கள், நான் உங்களை ஒருபோதும் திக்கவற்றவர்களாக விடமாட்டேன் என்ற ஒரு வார்த்தையை நமக்கு கூறுகின்றார் அன்புக்குரியவர்களே. எனவே சாத்தானை பற்றி நாம் பயப்பட வேண்டாம். நாம் பயப்பட வேண்டியது எல்லாம் இறைவனுடைய பயம், தெய்வ பயம். இந்த தெய்வ பயமும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், பல வேளைகளில் நாம் தெய்வ பயம் என்பது, இயேசு நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னா என்னை தண்டித்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, போலீஸ் மாதிரி அல்லது ஒரு கண்டிப்பான ஒரு டீச்சர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. தெய்வ பயம் என்பது என்ன என்றால், ஆண்டவரே, நான் உம்மோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, நான் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்போதாவது என்னுடைய சபலத்தாலோ என்னுடைய பாவத்தாலோ உம்மை விட்டு விலகி விடுவேனோ என்ற பயம்தான் தெய்வ பயம். தெய்வ பயம்தான் ஞானத்தின் தொடக்கம். ஆக அன்புக்குரியவர்களே, இறைவனை விட்டு பிரிந்து விடுவேனே என்ற பயம்தான் தெய்வ பயமாக இருக்க வேண்டும். எனவே இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்றால் எதெல்லாம் இறைவனை விட்டு பிரிக்கின்றதோ அதை மாற்றி போட்டு இறைவன் தரக்கூடிய அந்த ஒளியில் நிலைத்திருப்போம், ஒளியின் மக்களாக வாழ்வோம். இருளை கண்டு அஞ்சுவதற்கு எந்த ஒரு அவசியமே நமக்கு வராது. ஆக அன்புக்குரியவர்களே, ஜெபத்தில் இணைந்திருக்க வேண்டும். சாத்தான் என்று நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும். இறைவன் நம்மை ஒளியின் மக்களாக வாழ அழைக்கின்றார். எனவே இதை நம்பியவர்களாக, ஒளியில் இணைந்தவர்களாக, இறைவனில் இணைந்தவராக, திருச்சபையில் இணைந்தவர்களாக நாம் வாழ முயற்சிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாரார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய தேவைகளை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் விசேஷ விதமாய் ஆசீர்வதித்து அவர்களை எந்த ஒரு நோயும் தாக்காதவாறு அவர்களுடைய இறைப்பணி மென்மேலும் சிறக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை வடிவான இறைவா,
எங்கள் பாரத நாட்டிற்காக உம்மை மன்றாடுகின்றோம். தன்னலம் கருதாது மக்களின் நலனில் அக்கறை கொண்டு அயராது உழைத்திடும் நல்ல மனதை எங்கள் அதிகாரிகளுக்கு தந்தரளவும், அனைத்து நாடுகளுடனும் நல்லுறவுடன் இருக்கவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக மீட்பராகிய இறைவா, ஏழை பணக்காரன் சாதி சமய வேறுபாடின்றி அனைவரையும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் கொடிய கொரோனா கொள்ளை நோயினின்று எங்களை நாங்களே தற்காத்து கொள்ள எங்களுக்கு மன பலத்தையும் உடல் பலத்தையும் விவேகத்தையும் தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாம் இறைவா, ஆலயங்களையெல்லாம் மூடி எங்கள் உள்ளம் எனும் ஆலயத்தை திறந்து எங்களை பக்தி மார்க்கத்தில் மேம்படுத்தி மீண்டும் புது மனிதர்களாய் உமது சந்நிதியில் நுழைந்திட உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட விண்ணரசை இந்த உலகிலே நிறுவிட நாங்கள் நல்ல விதைகளாகவும் புளிப்பு மாவாகவும் திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தி ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு
வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்திட இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணைப்பையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவனென்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்வளவை இரவு பிறந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வெல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள மெமன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இடரல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும்
எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம் இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம் இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் முன்முகம் பார்க்கின்றது. வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் முன்முகம் பார்க்கின்றது. அருளின் முகிலேவா அன்பின் மழையேவா நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம்.
எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அன்புக்குரியவர்களே, ஞாயிறு அறிவிப்புகள். ஒன்றாவதாக ஜூலை 26 பேரண்ட்ஸ் டே, பெற்றோர்கள் தினம். இந்த தினத்தில் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உங்களுடைய அன்பை பொருட்கள் மூலம் பல முறை நாம் பகிர்ந்திருக்கின்றோம், ஏதாவது வாங்கி கொடுப்போம். ஆனால் வந்து ஸ்பிரிச்சுவல் பொக்கே என்பது என்ன என்றால், உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் ஒரு பூசை ஒப்பு கொடுப்போம், அவருடைய உடல் நலத்திற்காக இல்லது அவர்களுக்காக ஜெபமாலை செய்வோம். இப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு கார்டில் எழுதி 26ஆம் தேதி பெற்றோர் தினத்தை அன்று அவர்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்காக நான் செய்வேன், என்னுடைய அன்பின் வெளிப்பாடு இது சொல்லி நம்ம செய்யலாம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் பொக்கே. அது நம்ம எல்லா பெற்றோர்களுக்கும் நாம் செய்யலாம். திருமணமானவர்கள் கூட உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சின்ன ஒரு கார்டு செய்து நான் உங்களுக்காக இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும், இறைவனுடைய ஆசிரியையும் பெற்றுத்தரும். இரண்டாவதாக, நாம் நம்முடைய பெற்றோர் மீது என்னென்ன எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றோமோ அதை ஒரு வீடியோ மூலமாக கூட வெளிப்படுத்தி வீடியோ உண்டு உங்கள் அம்மா அப்பா இவர்களை வைத்து அல்லது உங்கள் பெற்றோர் தாத்தா பாட்டி இவர்களையும் சேர்த்து ஒரு வீடியோ செய்து அதை நம்முடைய சர்ச் வெப்சைட் அதுக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிபிசி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க நம்ம பங்கில், அந்த பிபிசி மெம்பர்ஸ்ட்டு நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு அனுப்பி கொடுங்க வாட்ஸ்அப் மூலமாக. அதை நம்முடைய சர்ச் வெப்சைட்டில் நாங்கள் போடுவோம். மூன்றாவதாக, உறுதி பூஸ்டில் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான விண்ணப்ப படிவம் ஆன்லைன் மூலமாக சர்ச் வெப்சைட்டில் இருக்கும், அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் நம்முடைய பிபிசி மெம்பர்ஸ் இருக்காங்க, பங்கு பேரவை அங்கத்தினிடம் நீங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கி மன்றாட்டு. தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவதூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழும்பிய அலகைகளை எதிர்த்து போர் புரிந்து அவைகளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொலியில் தள்ளி பழி வாங்க கொதித்தலும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவலில் வைக்கின்றோம். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை
ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.